லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பூமிகா சொன்ன மாதிரி இந்த பாட்டில் எல்லாத்தையும் உடைச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாவம், அந்த ஸ்வேதா வரும்போது அவ பாதையில இந்த கண்ணாடி துண்டெல்லாம் போட்டு வச்சுட்டோன்னு அவ கால்ல வேற குத்தும். ஐயோ, கிளாஸ் குத்துன உடனே ஸ்வேதாவுக்கு அடி பெறலும்ல. ஸ்வேதா நின்னு கிளாஸ் குத்துனதை எடுத்து போட்டுட்டு தானே நடக்கணும். இந்த ரெண்டுல எது நடந்தாலும் நேர்த்தி கடன் தடைப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் பூமிகா நினைச்சது தன்னால நடந்துரும். ஸ்வேதா வர்றதுக்குள்ள அந்த பாதையில கிளாஸுங்களெல்லாம் போட்டு வைப்போம். என்ன பண்றது? ओम शक्ति शक्ति पराशक्ति. ஐயோ, சீக்கிரம் வேலையை முடிக்கணும். ओम शक्ति पराशक्ति. ओम शक्ति पराशक्ति. ஐயோ, அவங்களாம் வந்துட்டாங்களே. அம்மா, பாட்டி ஸ்வேதா போற பாதையில கண்ணாடி உடைச்சு போட்டுச்சான்னு ஃபோன் பண்ணி கேளுமா. இதோ கேக்குறேன் பூமிகா. யாரு இந்த நேரத்துல போனு? கண்மணி, சொல்லு கண்மணி. அம்மா, பூமிகா சொன்ன மாதிரி கிளாஸ உடைச்சி ஸ்வேதா வர பாதையில போட்டுட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு. இப்ப நீ எங்கம்மா இருக்க? அவங்கெல்லாம் என்ன பாத்திர கூடாதுல்ல, அதான் ஒரு ஓரமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். சரி சரி, மாட்டி தொலைஞ்சிடாதம்மா. கண்மணி, அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன், நீ கவலைப்படாத. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். அம்மா ஸ்வேதா வர பாதையில கிளாஸ உடைச்சு போட்டுட்டாங்களா பூமிகா? ஓம் சக்தி பராசக்தி. ஹே ஸ்வேதா, இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் நேர்த்தி கடன் தடப்பட்டே தீரும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பூமிகா, அங்க பாரு, அங்கதான் எங்க அம்மா கண்ணாடி கிளாஸ உடைச்சு போட்டிருக்கா. பாட்டி நல்லா தான் கண்ணாடி கிளாஸ ரோடு முழுக்க உடைச்சு போட்டிருக்குமா. ஸ்வேதா கண்டிப்பா உடைச்சு போட்டிருக்க கண்ணாடி கிளாஸ மிதிச்சிருவா. வழியில நடக்க முடியாம நின்னுடுவா. ஸ்வேதா, ரோட்ல கண்ணாடி துண்டுங்கள்லாம் கிடக்குதுமா. பூமிகா, எங்க அம்மா உடைச்சு போட்டு வச்சிருக்க கண்ணாடி துண்டுங்களெல்லாம் இந்த கல்பனா அம்மா பாத்துட்டாங்களே. ஸ்வேதா, கண்ணாடி கிளாஸ் உன் கால்ல குத்திர போகுது, நில்லுமா. இல்ல அத்த, நான் நின்னா வேண்டுதல் தடப்பட்டு போயிடும். அதனால என்னால நிக்க முடியாது. அம்மா, ஸ்வேதா யார் சொன்னாலும் நிக்க போறது இல்ல. அவ கால்ல கண்டிப்பா கண்ணாடி கிளாஸ் ஏற போகுது. அண்ணி, நீங்க நிக்காம நடந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கண்ணாடி உங்க கால்ல குத்திடும் அண்ணி. நான் சொல்ல சொல்ல கேட்காம ஸ்வேதா இந்த வேண்டுதலை தேவையில்லாம பண்ணி இப்ப இந்த வேண்டுதல் தடைப்பட்டு நிக்க போகுது. குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து உண்டாக போகுது. பிரீத்தி, ராகினி, சீக்கிரம் ஸ்வேதா போய் அதை மிதிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் நம்ம கிளீன் பண்ணி விட்டுறலாம். வாங்க. சரி, வா வா வா. என்ன இது? என்னம்மா? அத்தையும் பிரீத்தியும் தரையில கிடக்குற கண்ணாடி கிளாஸை எடுக்க போறாங்க. இப்ப நாமளும் கண்ணாடி கிளாஸ போய் எடுக்காட்டி அத்தை நம்மள தப்பா நினைப்பாங்க. சரி, போய் எடுத்து தொலைவோம். எல்லாம் தலை எழுத்து.
என்ன பூமிகா இது? குடும்பமே சேர்ந்து ரோட்ல கிடக்குற கண்ணாடி துண்டுங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஸ்வேதா கால்ல கண்ணாடி துண்டு குத்தாம ஸ்வேதா தப்பிச்சிருவாளோ? அம்மா தாயே, நீதாம்மா காப்பாத்தணும். ஐயோ ஐயோ! பூமிகா, நாம நினைச்சபடியே ஸ்வேதா கால்ல கிளாஸ் ஏறிடுச்சு. பூமிகா, என்னடி இது? என்னம்மா? என்ன பூமிகா, ஸ்வேதா கண்ணாடி துண்டுங்களை மிதிச்சு அவ கால்ல காயமே ஆகல? ஓம் சக்தி பராசக்தி. ஸ்வேதா, உண்மையிலே உனக்கு அந்த அம்மனோட அருள் இருக்குமா? அவ கண்டிப்பா உன் வேண்டுதலுக்கு துணை இருப்பா. அதனால்தான் உன் கால்ல கண்ணாடி கிளாஸ் எல்லாம் குத்தவே இல்லை. என்ன பூமிகா அதிசயம் இது? நான் இதுக்கு முன்னாடி இப்படி உன்னை பார்த்ததே இல்ல. கூரான கண்ணாடி கிளாஸ ஸ்வேதா மிதிச்சும் அவ காலுக்கு எப்படி ஒண்ணுமே ஆகவே இல்ல. ஒருவேளை கல்பனாமா சொன்ன மாதிரி ஸ்வேதாக்கு அந்த அம்மன் துணை இருக்கோ? இந்த கோயில்ல நேர்த்திக்கடன் செய்ய யார் வந்தாலும் அவங்க இந்த அகல் விளக்கை ஏத்திட்டு தான் நேர்த்திக்கடன் செய்வாங்க. இந்த அகல் விளக்கு எரியிற வரைக்கும் இந்த அம்மன் நீ நேர்த்திக்கடன் செய்ய உனக்கு துணையா இருப்பா. ஆமா பூமிகா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ நல்லா யோசிச்சு பாரு. ஸ்வேதா தீச்சட்டி ஏந்திரத்துக்கு முன்னாடி ஐயர் ஸ்வேதா கிட்ட ஒரு விளக்கை ஏத்த சொல்லி அந்த விளக்குல இருக்க தீபம் அணையாத வரைக்கும் அம்மன் உன் நேர்த்திக்கடனுக்கு துணையா இருக்குன்னு சொன்னார்ல. அதுக்கேத்த மாதிரி ஸ்வேதா கழுத்து மாலையில இருந்த ஆசிட்ட அம்மனுக்கு வேண்டிட்டு எடுத்துட்டு வந்த பால் குடத்துல இருந்து பால் ஊத்தி டைலூட் பண்ணிடுச்சு. ஆமா ஆமா, தெய்வம் தான் துணை இருக்கு. இப்ப ஸ்வேதா கால்ல கண்ணாடி துண்டுங்களும் குத்தல. இதெல்லாம் அம்மன் வேலைதான் பூமிகா. அம்மா, நீயும் பாட்டியும் குழப்பத்துல கண்டதை உளராதீங்க. ஸ்வேதாவுக்கு அம்மனும் உதவல, யாரும் உதவல. ஸ்வேதாவோட நல்ல நேரம். ஸ்வேதா மிதிக்கும் போது கண்ணாடி கிளாஸ் எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல பூமிகா. அம்மா, ஸ்வேதா பண்ற நேர்த்தி கடனை
எப்படி தடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே சில ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். என்ன ஏற்பாடு பூமிகா? நடக்க பாதை இருந்தா தானே அந்த ஸ்வேதா அடிப்பறலாம நடப்பா. அவ நடக்க பாதையே இல்லாம பண்ற. பாதையே இல்லாம பண்ண போறாளா? எப்படி பண்ணுவா? ஒண்ணும் புரியலையே. ரொம்பலாம் யோசிக்காத, வா போலாம். ஏய், எப்படி போறது? இங்கெல்லாம் ஒரே கண்ணாடி கிளாஸா கிடக்குதே. அதான் செருப்பு போட்டிருக்கல, மிதிச்சுட்டே வா. ஐயோ கடவுளே. சொல்லுங்க பூமிகா மேடம். எங்க இருக்க? நீங்க சொன்ன இடத்துல தான் மேடம். காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. பரவாயில்லையே, பூமிகா செமையா பிளான் பண்ணிருக்கா. இப்ப நான் சொன்னதை அப்படியே நீ பண்ணிடணும். ஓகே மேடம், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா, ஸ்வேதா நடந்து போற பாதைய நல்லா மறைக்கிற மாதிரி ஜேசிபி டிரைவர் கிட்ட ஒரு பெரிய குழிய வெட்ட சொல்லிருக்கேன். ஸ்வேதாவால குழிய தாண்டி போக முடியாது. கண்டிப்பா அவ நின்னுதான் ஆகணும். ஸ்வேதா அப்படி நின்னுட்டா அவளோட நேர்த்தி கடன் தடப்பட்டு போயிடும். ஸ்வேதா, கண்ணாடி கிளாஸ் விஷயத்துல நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த தடவை அது நடக்காதுரி. சரி அம்மா வாங்க, ஸ்வேதா நேர்த்தி கடனை முடிக்க முடியாம தடப்பட்டு நின்னு அழறத பார்த்து ரசிக்கலாம். போலாம். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. என்னது இவ்வளவு நேரம் நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீபம் திடீர்னு அணைய போற மாதிரி எரியுத. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. பெரிய குழியை தோண்டுவோம். அம்மா தாயே, நீதாம்மா காப்பாத்தணும்.
குழியை தாண்டி யாராலையும் போக முடியாது. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மா அங்க ஏதோ பெரிய குழி மாதிரி தெரியுதுமா. ஓம் சக்தி. ஆமா, பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. என்னடி இது? அம்மா அம்மா அங்க ஏதோ பெரிய பள்ளம் இருக்குமா. ஆமா. ஐயோம்மா எல்லாம் போச்சுமா. ஐயோ அண்ணி வேற ஒரே மாதிரி நடக்கணும். கண்டிப்பா நின்ன வேண்டுதல் தடைப்பட்டுருமா. வேண்டுதல் மட்டும் தடைப்பட்டுருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான்மா. நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வந்துருமா. ஐயோ அண்ணி. ஓம் சக்தி பராசக்தி. பூமிகா, நீ சொன்ன ஆளு ரோடுக்கு நடுவுல குழிய நோண்டி போட்டு போயிருக்கான் பாரு. சும்மா சொல்லக்கூடாது. ஜேசிபி காரன் நல்லா பெரிய குழியா தான் வெட்டி போட்டுட்டு போயிருக்கான். ஸ்வேதாவால கண்டிப்பா அந்த பெரிய குழியை தாண்டி போக முடியாது. நேர்த்தி கடன் நிக்க போகுது. நாம ஜெயிச்சிட்டோம் பூமிகா. ஸ்வேதா நேர்த்தி கடனை முடிக்காம போன விஷயத்த காரணம் காட்டி ஸ்வேதாவை நம்ம அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடலாம். ஆமாம்மா. எல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு. அம்மன் மட்டும் வந்து ஸ்வேதாவுக்கு உதவி பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடாம இருக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. அண்ணி ஐயோ அண்ணி வராதீங்க அண்ணி. ஓலையை வச்சு காத்த தடுத்தோம். விளக்கு அணையிற மாதிரி இருக்கு. விளக்கு அணையக்கூடாது. ஒருவேளை விளக்கு அணைஞ்சிட்டா ஸ்வேதா பொண்ணு நேர்த்தி கடனை பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா போயிருமே. அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரி அம்மா, அந்த பொண்ணு ஸ்வேதா நேர்த்தி கடனை நல்லபடியா பண்ணி முடிக்கணும். அதுக்கு நீ தான் தாயே அந்த பொண்ணுக்கு துணையா இருக்கணும். அண்ணி வேண்டாம் அண்ணி. அண்ணி வராதீங்க. நீ சொன்ன கேளுங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி வேண்டாம் அண்ணி. இன்னையோட ஸ்வேதா ஆட்டம் முடிய போகுது. கண்மணி, ரொம்ப சந்தோஷப்படாத. அங்க பாரு, ஸ்வேதா பாதையில குழி இருக்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கம்பீரமா சிங்கம் மாதிரி நடந்து போறா. என்ன முறைக்காதீங்க நீங்க. ஸ்வேதா குழியை தாண்டி போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாட்டி. ஸ்வேதா நேர்த்தி கடன் கண்டிப்பா தடைப்பட்டே தீரும். அவளால குழியை தாண்டி போகவே முடியாது. அண்ணி போகாதீங்க அண்ணி. அண்ணி சொன்ன கேளுங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஸ்வேதா, நீதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். ஓம் சக்தி பராசக்தி. அம்மா. ஓம் சக்தி பராசக்தி. 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 ஓம் சக்தி. அம்மா மகமாயி, நீதான் ஸ்வேதாக்கு துணையா இருந்து அவளை காப்பாத்திருக்க. அம்மா வாடி. அம்மா தாயே, உன் கருணையே கருணம்மா. நான் பயந்த மாதிரியே அம்மன் ஸ்வேதாவை காப்பாத்திட்டாங்களே.
நானும் எங்க அம்மாவும் அப்பவே சொன்னோம், அந்த அம்மன் ஸ்வேதாவுக்கு துணையா இருக்காங்கன்னு. நீதான் கேட்கவே இல்ல பூமிகா. இப்ப பாரு, நம்ம கண்ணு முன்னாடியே அந்த அம்மன் ஸ்வேதா போறதுக்கு நம்ம வெட்டின குழிய ஒரே நொடியில மூடிடுச்சு. இப்பவாவது நாங்க சொன்னதை நம்புறியா? கோவில்ல ஸ்வேதா ஏத்தின தீபம் எரியற வரைக்கும் அந்த அம்மன் ஸ்வேதாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அத மீறி ஸ்வேதாவை எதுவுமே பண்ண முடியாது.